பேரன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, தூய இன்னாசியார் திருவிழாவை கொண்டாடுவதற்கு அழைத்தவுடன் மகிழ்ச்சியோடு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்களில் அநேகம் பேர் பட்டிமன்றத்தை டிவி நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பலவிதமான தலைப்புகளிலே இரண்டு அணிகளாக பிரிந்து அவர்கள் ஒரு தலைப்பை வைத்து அந்த தலைப்பிலே இதுவா அதுவா என்ற விதத்திலே அவர்கள் போராடி உரையாடுவார்கள். எனக்கே பெல்லா. ஆகவே அது மிக ஒரு சுவையான நிகழ்ச்சியாக அமையும். நம்முடைய அறிவுக்கும் மனதிற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் அது நமக்கு உதவியாக இருக்கும். அவ்விதத்தில் இன்றைய நாளிலும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக சிறப்பானது பக்தியா நம்பிக்கையா என்று இரண்டு அணிகளாக பிரிந்து வாதிடுவதற்காக நம்முடைய அருமை சகோதர சகோதரிகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவங்கள உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு கைத்தட்டு கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவி செய்வது பக்தியா நம்பிக்கையா என்ற தலைப்பிலே வாதாடுகின்றார்கள். பக்தி என்ற தலைப்பில் வாதாடுவதற்காக இந்த அணியினரும், நம்பிக்கைதான் சிறந்தது என்று வாதாடுவதற்கு இந்த அணியினரும். அவங்க முகத்தை பார்த்தீங்களா? முகத்தை பார்த்தீங்களா? பேசுறதுக்கு அப்படி தாகமாக இருக்காங்க, அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பெரிய போர் நடக்க போகுது, வார்த்தை போர். அதை இப்பொழுது நாம் கேட்க போகின்றோம். இந்த பக்தி அணிதான் சிறந்தது என்று வாதாடு வந்திருக்கிற இவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். சகோதரர் ஆக்னல் ஐயா, ரொம்ப நல்ல பையன். பார்த்தீங்களா எவ்வளவு பணிவா கும்பிடுறாரு. ரொம்ப நல்ல பையன். அவர் செய்கிற தொழில் வந்து பார்த்துக்கோங்க, கடற்கரையில் ஏலம் விடுவார். கூவி கூவி சவுண்டு ஒரு நிலையில இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, ரொம்ப ஒரு நல்ல பையன், பண்பான ஒரு பையன், ரொம்ப பக்தியான பையன். அதனால தான் பக்தி தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்கிறார். உட்கார்ந்துக்கோ. அப்புறம் மரிய செல்வின்னு சொல்லி எங்க ஐக்கியத்துக்கே அக்கா, எங்க ஐக்கியத்துக்கே அக்கா. அக்காங்கிற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாததே இருக்காது இந்த உலகத்துல. ஏன்னு சொன்னா அனுபவம். கார்ல நாங்க வந்து ஊழியத்துக்கு போவோம், கிராமங்களுக்கு போவோம். போற வழியெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த அக்கா சவுண்டு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க. அவங்க பேசுற பேச்சு, அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற விதத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் குமார் சகோதரரை அவர் வீட்டுக்காரரை நினைக்கும் கொஞ்சம் பாவமா இருக்கும். விடாம பேசுறாங்களே, அவர் காது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலையா இருக்கும். ஆனா இங்க விடாமல்லாம் பேச முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் தான். ஆனால் நல்ல சகோதரி, எவ்வளவு பேசினாலும் பாருங்க பொறுமையோடு இருந்து கேட்டுக்கிடுவாங்க. அதனால அவர்கள் சிறந்த பேச்சாளர்,
பக்தி என்ற தலைப்பில் அவர்களும் பேச வந்திருக்கிறார்கள். அமர்ந்து கொள்வோம். அடுத்தது நம்முடைய ஆரோக்கியம் என்ற சகோதரர், ரொம்ப ஆரோக்கியமானவர், ஆன்மீகத்தில் ரொம்ப ஆரோக்கியமானவர். எப்படின்னு சொன்னா ஊழியம் செய்யறதுல ரொம்ப தாகம். அவர் மீன் பிடிக்கிற படகுல டிரைவரா இருக்கிறாரு. பொதுவா டிரைவர்கள் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு 2வது பொண்டாட்டி போட்டு தான். கடற்கரை மக்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு டிரைவருக்கு 2வது பொண்டாட்டி யாரு? பிரீதா எங்கிருந்தாலும் மன்னிக்கவும். பஞ்சாதி பிரீத்தான்னாலும் 2வது பொண்டாட்டி போட்டு தான். ஆனா இவர் அதை கட்டிக்கிட்டு அழமாட்டாரு. என்னத்தையாவது செஞ்சுட்டு நேரடியாக பார்த்துக்கோங்க, ஊழியத்தில் தான் ஈடுபடுறதுக்காக ஆர்வத்தோடு ஓடி வருவார். அப்படிப்பட்ட அந்த சகோதரர் பக்தி தான் சிறப்பானது என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கிறார். அவர்களுக்கும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக நம்பிக்கை என்ற தலைப்பிலே பேச அமர்ந்திருக்கின்றவர்கள், எங்களை பற்றியும் 4 வார்த்தை நல்லதா சொல்லுங்கய்யா அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா பேசிடுவோம். மலர், மலர்ந்த முகத்திற்கு சொந்தக்காரி. என்ன கைத்தட்ட மாட்டீங்க? மலர்ந்த முகத்திற்கு சொந்தக்காரி. எய்தாப்புல இருக்கிற ஆம்படையா வீட்டுக்காரரு, வீட்லயும் சண்டை, இங்கேயும் பட்டிமன்றத்திலையும் அவரை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தான் நினைஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. நல்ல சண்டை போடுவாங்க, நல்ல பிள்ளை, ரொம்ப அருமையான பிள்ளை, துடிப்போடு பேசுவதற்கு காத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்து சகோதரர் பூமாரி, அவரு வெல்டிங் பண்ற பட்ட வச்சிருக்கிறார். ஆன்மீகத்தில் ஆண்டவரோட இவர் அவரை வெல்டிங் வச்சு ஒட்டிக்கிட்டார், பிரியவே இல்லை. ஏன்னு சொன்னா அவர் இந்து சமுதாயத்தில் இருந்து வந்தவர், ஆனால் ஆண்டவர் மீது மிகுந்த தாகம் உள்ளவர். நம்பிக்கைதாயா, அவர் மேல இருக்கிற நம்பிக்கைதாயா பெருசு அப்படின்னு சொல்லி வாதாடுவதற்காக வந்திருக்கிறார். ஆகவே அவரையும் நாம் உற்சாகத்தோடு வருக வருக என்று வரவேற்போம். அடுத்தது சகோதரர் வெனிஸ்டன். நான் என்ன அறிமுகமே படுத்தல, நீங்க பாட்டு கை தட்டிட்டீங்க. அவர் சைஸ பார்த்தா சைஸ் தான் அப்படி பெருசு, உள்ளத்துல அவர் சிறுசு, ரொம்ப குழந்தை மாதிரி. அவரும் ஆண்டவர் மேல உள்ள அன்புல அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தாயா பெருசுன்னு சொல்லி வாதாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போம். தொடங்குங்க ஐயா. எனக்காக யாவையும் செய்ய காத்திருக்கும் என் ஆண்டவருக்கு முதற்கண் நன்றியை செலுத்துகிறேன். மற்றும் தூய இன்னாசியாரின் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் என் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும், அருமையான குட்டீஸ்களுக்கும், அருமையான நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனி மனித வளர்ச்சிக்கு தேவையானது பக்தியா அல்லது நம்பிக்கையா என்ற தலைப்பில் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். பக்தி என்ற தலைப்பில் நானும் என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை என்ற தலைப்பில் எதிரணின்னு வந்திருக்கிறாங்க. எந்த நம்பிக்கையோடு வந்திருக்காங்கன்னு தெரியல, பேசினாதான் தெரியும். ஆனால் பக்தி தான் சிறந்தது, கடவுளோடு இணைப்பது என்ற வார்த்தையில் நான் பேச வந்திருக்கிறேன். பக்தி என்ற சொல்லு சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவாகினது. பக்ஸ் என்ற சொல்லிலிருந்து உருவாகிறது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அர்ப்பணித்தல், வழிபடுதல் என்பதை குறிக்கும். பக்தி ஒருத்தர் வாழ்க்கையில் அமைதியை தரும், சந்தோஷத்தை தரும், நல்ல ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு பலனை கொடுக்கும். பக்தி பிற இனத்தவரையும் ஆண்டவர்களை கொண்டு வரும். ஒன்றும் இல்லை, இப்போ மாதவகை திருவிழா முடிஞ்சில்ல, நல்லா சிறப்பாக கொண்டாடினீங்களா? ஹலோ,
மாதாக்கோயில் திருவிழா கொண்டாடிருப்பீங்க, காமநாயக்கம்படி திருவிழா கொண்டாடிருப்பீங்க, வைப்பா திருவிழா கொண்டாடிருப்பீங்க. நல்லா சிறப்பாக கொண்டாடினீங்களா? நாங்களும் சிறப்பாக தான் கொண்டாடினோம். இந்த மாதாக்கோயில் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் வராங்க, கூட்டம் கூட்டமாக வராங்க. ஏன் வராங்க? கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, இந்துக்களும் வராங்க, முஸ்லீம்களும் வராங்க, நிறைய பேர் வராங்க. அவங்களுடைய வேண்டுதலை அந்த கோயிலில் செலுத்த வராங்க. அவங்க வேண்டும் போது ஆண்டவர் அவங்களுக்கு செவி சாய்க்கிறார். வேண்டும் போது ஆண்டவர் அவங்களுக்கு செவி சாய்க்கிறார். நிறைய பேர் நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்கு வந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்காங்க. ஆமாவா இல்லையா? இன்னும் பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால பக்தி தான். அவரே வாய் தவறி நம்பிக்கையோடு அங்கே வந்து எல்லாரும் நினைச்சிட்டாங்க பெற்றுக்கொண்டு போறாங்கன்னு சொல்லி வாய் தவறி அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. பரவாயில்ல, பேசட்டும். மைக்க மாத்திட்டீங்களே நீங்க. ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கும்போது மைக்க மாத்திட்டீங்க நீங்க. நீங்களும் அதனால நாங்க மைக்க மாத்தி தந்ததுனால நீங்களும் மாறிட்டேன்னு சொல்றீங்களா? பக்தி நம்பிக்கைக்கு அடிப்படையே பக்தி தாங்க. அடித்தளமே பக்தி இல்லாம நம்பிக்கையே வராதுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அந்தோனியார் கோயிலுக்கெல்லாம் நடந்து போயிருக்கிறேன். வேண்டுதலோட வேற எந்த ஒரு பராக்குகளுக்கு இல்லாமல் ஒரு காரியத்துக்காக நடந்து போயிருக்கிறேன். நடந்து போய் அந்தோனியார்ட்ட போய் அந்தோனியாரே நீங்கள் ஆண்டவர் மூலமாக அந்த காரியத்தை செஞ்சு தாங்கன்னு கேட்டிருக்கேன். அதை செஞ்சு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இந்த அம்மாவை கல்யாணம் முடிக்கிறதுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி அதே மாதிரி நிறைய நீங்கள் கோயிலுக்கு வரும்போது ஆண்டவர் வந்து உங்களுடைய பாவத்தை பார்க்க மாட்டார், நீ நல்லவன் கெட்டவன் அப்படின்னு யாரையுமே பார்க்க மாட்டார். நீ பக்தியோடு வந்திருக்கியா மட்டும்தான் பார்ப்பார். நம்ம ஒவ்வொருவரையும் பக்தியோடு இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் கூட்டமாக வருது. நம்ம கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, பிற இனத்தவர் வராங்க, வடநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. ஏன்னா நிறைய பக்திக்குள்ள சான்றுகள் அங்கே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சான்றுகள் அங்கே இருக்குது. நடுவர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் திருநாளைக்கெல்லாம் போகிறது இல்லையா? நீங்கள் டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் நல்ல தீர்ப்பு சொல்லணும்ல, அதுக்காண்டி தான். பக்தி என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு காரியம். நம்ம பக்தியோடு தான் கோயிலுக்கு போகிறோம், பக்தியோடு தான் திருப்பலியை கலந்துக்கிறோம், பக்தியோடு தான் நிறைய முயற்சிகளை நல்ல முயற்சிகளை செய்கிறோம். நம்ம ஆரம்ப காலத்தில் திருச்சபை வளர்ந்ததே பக்தி தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும்ல, பக்தி தான். நம்ம மூதாரு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க, கோயிலில் பக்தியாக இரு, அமைதியாக இரு, அங்கே நற்கரை நாட்டவர் இருக்காரு, உயிரோடு இருக்கிறாரு, பக்தியாக இரு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால் பக்தி தான் தனி மனித வளர்ச்சிக்கு சிறந்தது என மீண்டும் ஆணித்தரமாக நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஒரு அருமையான பாடல் பெர்க்மன்ஸ் ஃபாதர் பாட்டு இருக்கு. பக்தியுள்ள அடியார்களை தமக்கென்று அவர் தெரிந்தெடுத்தீர், வேண்டும் போது செவி சாய்த்து சுகமாய் வாழ செய்கின்றீர், வேண்டும் போது செவி சாய்த்து சுகமாய் வாழ செய்கின்றீர். பக்தியுள்ள அடியார்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு வேண்டுதலை புறக்கணிக்கவில்லை. நம்ம ஒவ்வொருவருடைய பக்தி முயற்சிக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாருங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, பக்தி என்பது கடவுள் மேலே தீவிர அன்பு. இது யார் சொல்லியிருக்கிறாருன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாங்க. பக்தி இறைப்பற்று கூட குறிக்குங்க. பக்தியும் இறைப்பற்றும் ஒரே ஒரு காரியம்தான். நம்ம திருவிவிலியத்திலே எடுத்தே பார்ப்போம். திருவிவிலியத்தில் திருத்தூதர் பணியில் 10:1-2 எடுத்து படிப்போம். ஒருத்தர் படிங்க. திருவிவிலியத்தில் திருத்தூதர் பணியில் 10:1-2 நானே படிக்க. கொர்நேலியை பற்றி படிப்போம். அவர் இறைப்பற்றுள்ளவர், தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர், இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர். அவருடைய மன்றாட்டை ஆண்டவர் புறக்கணிக்கலைங்க. புறக்கணிக்காம பேதுரு மூலமாக அந்த குடும்பம் முழுவதும் தூய அபிஷேகத்தை பெற்று அவங்க கிறிஸ்துக்குள்ள மீட்கப்பட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதா? பக்தி தான் தனி மனித வளர்ச்சிக்கு முக்கியமானது, அடிப்படையானது, தேவையானதுன்னு தெரியுதுங்க. அது இன்னொரு வசனத்தை எடுத்து பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4:8 படிப்போம்.
உடற்பயிற்சி ஓரளவு தான் பயன் தரும். ஆனால் இறைப்பற்று இம்மையிலும் மறுமையிலும், அதாவது பக்தி இம்மையிலும் மறுமையிலும், இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க, மறு உலகத்துலையும் நம்மளுக்கு பயன் கொடுக்குறது பக்தி மட்டும்தான். இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து நான் பேசிக்கிறேன். சீராக்கில் 43:33 சொல்லியிருக்கு, ஆண்டவரே அனைத்தையும் படைத்தார், இறைப்பற்றிலோருக்கு ஞானத்தை அருளியுள்ளார். நடுவர்களே, கேட்க இறைப்பற்றி உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்காரு. சரி, நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கிடையாது. சரி, சரியா? உங்களுக்கு கிடையாதாம்ப்பா. இதுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் நேற்று நடந்துச்சு. இறைப்பற்றி உள்ளவங்க, நம்ம நம்பிக்கை உள்ள சகோதரர் நம்ம பூமாரி நேற்று நாங்கள் இந்த ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது, நாங்கள் ஒரு பைக்கில் போகிறோம், பூமாரி பின்னாடி ஒரு பைக்கில் வராங்க. அங்கே போலீஸ்காரங்க இருக்கான்னு சொன்னால் எங்களை விட்டுட்டு அவங்க திரும்பி ஓடிட்டாங்க, பின்னாடி ஓடிட்டாங்க. என்னடா நம்பிக்கை இப்படி தலை தெறிக்க ஓடுதுன்னு பார்த்தோம். பாருங்க, இப்படி தான் இருக்கு அவங்க நம்பிக்கையும். நாங்கள் எதிர்கொண்டு போய் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே சரி ஓகே நம்பர்லாம் சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இவங்கள பார்த்தா ஆளை காணோம், தேடி பார்த்தா அங்கே நிற்காங்க. ஏன்னா வந்துட்டோம்ப்பா அப்படின்னு. சரி, இப்படி தான் பக்தி, இப்படி தான் நம்பிக்கை இருக்கு. ஒரு நம்பிக்கையோடு ஓடிட்டாங்க. அது நம்பிக்கை, ஓடுறதும் ஒரு நம்பிக்கை தான். எங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க நடுவர்களே. அதனால நீங்க எப்படியும் தப்பிச்சு வந்துருவீங்கிற நம்பிக்கை, அவங்க நம்பிக்கையிலே கரெக்டா இருக்காங்க. தனி மனித ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையானது பக்தியே பக்தியே என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, வேத்து விறுவிறுத்து பக்தி தான் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை அவர்கள் முன்வைத்தார்கள். பக்தி உள்ள அடியார்களை கடவுள் தனக்குன்னு தேர்ந்தெடுக்கிறாருங்கிற அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை மிக அருமையாக சொன்னார்கள். இது சிஎஸ்ஐ மொழிபெயர்ப்பு. நம்முடைய மொழிபெயர்ப்பில் அதே வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்தார், நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கிறார் என்று சொல்லி, அது பக்தி உள்ள அடியார்களை தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறார் என்று சிஎஸ்ஐ மொழிபெயர்ப்பும், ஆண்டவர் என்னை தன் அன்பனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் வேண்டுதல் செய்யும் போது செவி சாய்க்கிறார் என்று நம்முடைய மொழிபெயர்ப்பும் சொல்லுகிறது. ஆக பக்தி என்பது ஒரு தேவையான காரியம் என்பதை மிக அருமையாக சில சான்றுகளோடு, அது மட்டும் இல்லாமல் நான் பக்தியாக நடந்ததுனால தான் என் பெஞ்சாதியே எனக்கு கிடைச்சா, மலரே எனக்கு கிடைச்சா அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக முதலே சொல்லிட்டாப்புல. இது எதுக்குன்னு சொன்னால், கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுமா, நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இவங்க பேசுனதில் இவங்க கொஞ்சம் திகைப்படைந்த மாதிரி தெரியுது. ஆனால் சூற புள்ளிங்க பாருங்க, அடுத்தாப்புல அவங்க பேசுவாங்க பாருங்க. நம்பிக்கையே என்ற தலைப்பில் பேசுவதற்கு இப்பொழுது மலர்கிறார். இவ்வுலகில் என்னை படைத்து பாதுகாத்து வரும் இறைவனுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தையும், தனி மனிதனின் வளர்ச்சிக்கு நம்பிக்கைதான் முக்கியம் என்று தீர்ப்பை வழங்க இருக்கும் பட்டிமன்ற தலைவருக்கு பணிவான வணக்கத்தையும். முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, தோற்று போவோம் என்று தெரிந்தும் இங்கு அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும், நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் அணியினருக்கும், ஆண்டவரை நம்புவோரை அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் என்று இங்கு வந்திருக்கும் இறை மக்கள் உங்கள் அனைவருக்கும் தூய இஞ்ஞாசியாரின் திருவிழா நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு என் வாதத்தை துவங்குகிறேன். தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையானதும் முக்கியமானதும் நம்பிக்கை தான். உங்க அம்மா நம்பினதுனால தானே நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க. புருஷனை சொல்றாப்ல. எதிரணியினரும் என் கணவருமான திரு ஆக்னல் அவர்கள் தான் எழுதி வைத்த அனைத்தையும் ஒப்பித்து விட்டு சென்று விட்டார். வீட்டில இருந்து கவனிச்சிருக்காங்க பாருங்க. எழுதி அவர் எடுத்ததை பாயிண்ட் சொல்லி கொடுத்ததே இந்த அம்மா தான். அவர் தான் சொன்னார். அவங்க ஒரு பாடல் பாடினாங்க, பக்தி உள்ள அடியார்களை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்தெடுத்தாருன்னு. அந்த பாட்டை பாடினவங்க தான் இதே பாட்டை பாடியிருக்காங்க. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அந்த பாட்டை எழுதி வச்சிருக்காங்க. கணவரே பயப்படாதீங்க. திருவிழாவை பற்றி பேசினாங்க, கூட்டமாக கூடுதுன்னு. பாவம் மக்கள். நடுவர் அவர்களே, இந்த திருவிழா கூட்டத்துக்கு போகிறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? போகும்போது
பைண்டிங் பண்ண புது நோட்டு மாதிரி போவாங்க. ஆனா திரும்பி வரும்போது பார்த்துருக்கீங்களா, கிழிஞ்சு போன ரஃப் நோட் மாதிரி வருவாங்க. கூட்டம் இல்லம்மா, கசங்கிரும்ல. இது இவங்க சொல்றாங்க, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இவங்களுக்கு கூட்டம்னாலே ஆகாத, ஆனா கூட்டமா மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. மாத்தி மாத்தி சொல்லாதீங்க. உங்க வீட்டுக்காருக்கு கூட்டம்னா ஆகாதுன்னு இப்பதானே எங்களுக்கு தெரியுது. ஆனா அவர் என்ன காமநாயப்பட்டி திருவிழாவுக்கு போங்க, அவருக்கு கூட்டம்னாலே ஆகாதா என்ன, நீங்க அந்த கூட்டத்துல போய் சிக்கிக்கோயா அப்படின்னு போய் சொல்றாரு. நடுவர் அவர்களே, உறவினருடைய அழைப்பு நிமித்தமாய் நானும் திருவிழாவுக்கு போயிருந்தேன். தோமையார் கோயில் அது. அங்க தோமையாருக்கு ஒரு சப்பரம், மாதவுக்கு ஒரு சப்பரம். சரி. அந்த சப்பரம் வந்து ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நின்று தான் போகும். அந்த வீட்டில் உள்ளவங்க தான் விரும்பின பாடல்ல மெட்டு எடுத்து மாதாவையும் தோமையாரையும் மகிமைப்படுத்துவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்களாம் பக்தியோட. பக்தியோட அந்த வீட்டில் உள்ளவங்க பாடுறாங்க. என்ன பாட்டு? தோமையாரை பத்தி. தோமாவே உங்களை நம்பி எங்க குடும்பம் எல்லாம் இருக்குதுங்க. அங்கேயும் நம்பிக்கையை வச்சுதான் பாடிருக்காங்க. தோமையார் மகிழ்ந்துட்டாங்க. பக்தி முயற்சியிலேயே நம்பிக்கை வச்சுதான் பாடிருக்காங்க. மாதாவுக்கு அடுத்து பாடுறாங்க, மாமரி உண்மை காணவே நாங்கெல்லாம் ஓடோடி வந்த பாருமே. இது சூசேப்பர் கூட பாட வேண்டிய பாட்டு இல்ல இது. மாறி மாறி தோமையாருக்கும் மாதாவுக்கும் பாட்டா பாடினாங்க. நான் அசந்து போனேன், அப்பா என்ன ஒரு மெட்டு. மக்களை நான் பாடும்போது ராகத்திலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பாட்டுன்னு. நீங்க அந்த மெட்டுக்கு பின்னால பாத்தீங்கன்னா துட்டு இருக்கும். திருப்பலிக்கு போவாங்களாம் பக்தியோட. நான் எல்லாரையும் குறைச்சல வரல, பக்தியோட போற மக்களும் இருக்கிறாங்க. திருப்பலியில ஃபாதர் வந்து மகிமையா திருப்பலி ஆட்சி கொண்டு இருப்பாங்க. பாடல் குழுவினர் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பக்தியோடு பாடுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு அம்மா பாடுது, அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே பறக்க பார்த்துட்டு, கழுத்துல பாரு எவ்வளோ பவுன் போட்டிருக்கா, எங்க இருந்து தான் வருதோ. மலர் இப்ப பூசைக்கு போறது எதுக்குன்னு இப்ப நல்லா தெரிஞ்சிச்சு. நடுவரவே சொல்வதை கவனிங்க. இன்னொரு அம்மா பார்த்து, வாடிவா வந்துட்டியா, சாக்கடை ஏன் பக்கமாவா திருப்பி விடுற, வெள்ள வாடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா என்னன்னு தெரியல, ஃபாதருக்கு வர வர தொந்தி பெருசாயிட்டே போகுது. இப்படிதான் மக்களே அநேக பேர் வந்து நடுவர்களே திருப்பலியை பார்த்துட்டு இருக்காங்க. பக்தியோடு பார்க்குறவங்க அறகுறைய வேடிக்கையோடு பார்க்குறவங்களாம் வெளியில உட்காந்து பார்ப்பாங்க. கவனமா இருங்க, பிசாசானவன் ஆன்மாவை தூக்கிட்டு போயிருவான். திருப்பலியில் நம்பிக்கையோடு பங்கெடுக்கிறவர்கள் தான் அந்த ஆண்டவரோடு அந்த திருச்சபையில் அந்த திருப்பலியில் முழுமையாக இணைந்து கொள்ளுகிறார்கள். எனவே நடுவர் அவர்களை நாங்கள் கூறுகிறோம், தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையானது நம்பிக்கை தான். நம்பிக்கையை 3 விதமாக பிரிக்கலாம்: இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, சமூக நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்பது கடவுள் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது நம்முடைய ஆற்றல் மேல, திறமை மேல வைக்கிற நம்பிக்கை. சமூக நம்பிக்கை என்பது நம்ம சுற்றி உள்ளவங்க மேல வைக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில இறைவன் மேல, கடவுள் மேல நம்ம நம்பிக்கையை வச்சோம் என்று சொன்னால் அந்த இறை நம்பிக்கையும் கூடவே வந்துவிடும். இந்த நம்பிக்கை எதன் மூலமாய் வரும் என்று சொன்னால் இந்த திருவிவிலியத்தை வாசிப்பதன் மூலமாய் தான் வரும். திருவிவிலியம் என்பது ஒரு தேன் கூடுங்க. பலவிதமான தேனீகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அந்த தேன் கூடை உருவாக்குகிறது. அதை ருசிக்கும் போது எவ்வளவாய் அழகாய் இருக்கிறது. அதே போலதான் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க கடவுள் மேல நமக்கு நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்கும். எனவே நடுவர்களை நாங்கள் கூறுகிறோம், தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையானது நம்பிக்கை தான். கடவுள் இஸ்ராயல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது, கானானை நோக்கி அழைத்து செல்லும் போது இருந்த மக்களுடைய தொகை 6,35,50 மக்கள். ஆனா கானானுக்கு போனவங்க எத்தனை பேர் நடுவரவர்களே? 2 பேர் தான். அந்த 2 பேர் போனவங்க எதனால? நம்பிக்கையினால தான் போனாங்க. மீதி உள்ள எல்லா மக்களும் எங்க போனாங்க? பக்தி என்ற பெயரில திருவிழா கூட்டம், கேளிக்கை, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்ததனால பாதியிலே மாண்டு மடிஞ்சு போனாங்க. எனவே நடுவர் அவர்களை நாங்கள் கூறுகிறோம், தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையானது அவர் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை தான். நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கையை பார்ப்போம். நூற்றுவ தலைவர் ஆண்டவர்கிட்ட வந்து,
ஆண்டவரே என் வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், நீங்க அவங்கள குணப்படுத்துங்க. ஏசப்பா சொல்றாங்க, நான் வந்து குணப்படுத்துறேன். ஆண்டவரே வேண்டாம், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், நான் ஒருத்தவங்கிட்ட போங்கன்னா போவாங்க, வாங்கன்னா வருவாங்க. ஆனா நீரோ என் வீட்டிற்கு அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்ம தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்க மக்களே, திருப்பலியிலே 100 கணக்கான, 1000 லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நம்ம கூறிக்கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும். ஆண்டவருடைய உடலையும் உதிரத்தையும் வாங்குவதற்கு நம்முடைய ஆன்மாவை ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய ஜபமாக அது உள்ளது. எனவே நடுவர் அவர்களை நாங்கள் கூறுகிறோம், தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையானது இந்த நம்பிக்கை தான். நடுவர் அவர்களே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவராய் இருங்கள் என்று அந்த வார்த்தையை சொல்லுகிறது. நடுவர் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். அன்று பக்தி நிமித்தமா வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்து, எல்லா சூழ்நிலையும் இழந்து, வேதனை நிமித்தமாய் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது நற்கண்ணி ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல இந்த நம்பிக்கையை தான் விதைத்தாங்க. இதே நம்பிக்கையில வந்து தான் நீங்க அந்த நம்பிக்கையில வந்து தான் நீங்க தூய இன்னாசிய ஜப ஐக்கியத்தை துவங்கினீங்க. அப்போது வெறும் 10 பேர் தான் இருந்தாங்க. நடுவர் அவர்கள், நீங்க இதை மறுக்க முடியாது, நீங்கள் அநேக இடத்துல சொல்லியிருக்கீங்க. வெறும் 10 மக்களோட ஆரம்பித்த இந்த தூய இன்னாசிய ஜப ஐக்கியம் இன்று நம்பிக்கையால் 100 குடும்பமாக வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது நம்பிக்கை தான். இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நடுவர் அவர்களை, திருச்சபையில் ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். விசுவாசத்தில் நம்மை பலப்படுத்தவும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம் வாழ்வில் செயல்படுத்தவும், நம்பிக்கையாளரின் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியுள்ளார். இதிலிருந்து தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு தேவையானது, முக்கியமானது நம்பிக்கை என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பாட, ஒரு மலை மாதிரி, அடமலை மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. அதுலேயும் இந்த அணியினரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, பைபிளை ஒழுங்கா படிங்க ஐயா, பைபிள் படிக்காம பேச வந்துட்டீங்க, நம்பிக்கை தான் அஸ்திவாரங்கிற கதையை எவ்வளோ இடத்துல சொல்லியிருக்குது, பைபிளை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்காரரை பார்த்து எசப்பாட்டு, என்ன பக்தி உள்ள அடியார்கள்னு உங்களுக்கு தான் பாட தெரியுமா, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரருக்கு ஒரு எசப்பாட்டு வேற. தோமையாருக்கு ஒரு பாட்டு, என்ன பாட்டு, தோமையாரே உம்மை நம்பி இந்த பக்த கோடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி சில காரியங்களை எல்லாம் அப்படி பூட்ட வைத்து, நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய ஆன்மீகத்தை வளர்ச்சி பெற செய்கின்ற ஒரு அருமையான காரியம் என்பதை ஆணித்தரமாக அவர்கள் சொன்னார்கள். அவங்க பேசின பிறகு இவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, எப்படியும் பேசித்தானே ஆகணும். வாங்கம்மா வாங்க பேசு. ரசிகர் மன்றமே இங்கே தான் இருக்கு. அக்காவுக்கு என்ன ஐக்கியத்தினுடைய அக்கா இல்லையா? என்னை படைத்தவரும் என்னை உருவாக்கியவரும் இந்த நிமிடம் வரை என்னை காத்து இந்த இடத்தில் பேச வைத்த என் இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் என்னை பேச அழைத்த ஆன்மீக தந்தை நடுவர் அவர்களுக்கும், பக்தியோடு இன்னாசியார் திருவிழாவிற்கு வந்திருக்கும் சகோதர சகோதரிகளை உங்களுக்கும், தோற்று போய் விடுவோமோ என்ற ஒரு அச்சத்தில் இருக்கும் எதிர் அணியினருக்கும், எங்கள் அணியினருக்கும் பார்த்தா அப்படி தெரியுதோ என் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். முடிச்சிருந்தேன்னு ஒரு பயம் வந்துட்டு. சரி, ரைட்டு. எனக்கு முன்னால மலர் விழி பேசினாங்க. ஒரே பாடல் தான், ஏன்னா அவங்க பாட்டு கிளாஸ்ல இருக்காங்களாம். வந்து ஏறினதுல இருந்து ஒரே பாடல் தான். நடக்கட்டும். நடுவர் அவர்களே, நான் ஒரு சிறு கவிதை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்க ஒரு பாட்டு பாடிட வேண்டியதானம்மா, இதுல என்ன இருக்கு? இல்ல நாங்க கவிதையே சொல்லிக்கிறோம். நடுவர் அவர்களே, கவிதை சொல்றீங்களா? சொல்லுங்க. அன்பு என்பது 3 வார்த்தை, அறிவு என்பது 3 வார்த்தை, பண்பும் என்பது 3 வார்த்தை,
பரிவும் என்பது 3 வார்த்தை. சரி. மூவருள் இறைவனும் 3 பேர், அவர்கள் மேல் நாம் வைக்கும் பக்தியும் 3 எழுத்துக்கள். முதலில் மரியே என்பது 3 வார்த்தை, செல்வி என்பதும் 3 வார்த்தை, குமார் என்பதும் 3 வார்த்தை. நன்றி நடுவர் அவர்களே. முதலில் எங்கள் அணி வெற்றி பெற்று விட்டது நடுவர் அவர்களே. என்னடா பேசவே ஆரம்பிக்கவில்லை, அதற்குள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? அந்த வெற்றியை தந்ததே நீங்கள் தான் நடுவர் அவர்களே. நீங்க பாட்டுக்கு தீர்ப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய? நீங்கள் சொன்ன அந்த தலைப்பு தான் நடுவர் அவர்களை எங்களை வெற்றி பெற செய்திருக்கிறது. தனி மனிதனின் வளர்ச்சிக்கு பக்தியா நம்பிக்கையா என்று தானே கேட்டீர்கள். முதலில் பக்தி தானே இருக்கிறது, நீங்க நம்பிக்கையா பக்தியான் என்று கேட்கவில்லையே. நாங்கள் தானே முதலில் இருக்கிறோம், அதனால் நாங்கள் வெற்றி விட்டு விட்டோம் நடுவர் அவர்களே. ஒரு இமேஜினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. தனி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு திருப்பலியை சொல்கிறோம் நடுவர் அவர்களே. திருப்பலியில் நாம் பக்தியோடு கலந்து கொண்டால் ஆண்டவரோடு இணைந்து விடுகின்றோம். இதை எல்லோரும் உணர்ந்தும் இருக்கிறோம் நடுவர். உலகமெங்கும் திருப்பலி நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது. மலர்விழி சகோதரி சொன்னார்கள் திருப்பலியில் அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க தான் பாடிட்டீல. அவர்கள் திருப்பலிக்கு போனார்களா? எப்படி போனார்கள்? பக்தியோடு போயிருந்தால் அங்கள் திருப்பலியை பார்த்திருப்பார்கள். இவர்கள்ட்ட தான் பக்தியே இல்லையே. பக்கத்துல யார் வீட்டுல சாக்கடை ஓடுது, யார் எவ்வளவு நகை போட்டிருக்கா, அவ என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்கா, இதை பார்க்கத்தானே இவர்கள் திருப்பலி போனார்கள். இதுல வேற சொல்றாங்க ஃபாதரோட தொப்பை பெருசா இருக்கான், இவங்க என்னமோ சாப்பாடு ஓட்ட மாதிரி அவருக்கு. பார்த்து பேசுங்க. நீ இவங்க கேட்க வந்தவங்க அங்க போய் தொப்பையை பத்தி பேசிடாம. என்ன பேச வேண்டும் என்று யோசித்து பேச வேண்டும் நடுவர் அவர்களே. அதை உங்களை இல்லை நடுவர் அவர்களே, எங்களை எதிரணியில் உள்ளவர்களை சொல்கிறேன். சரி 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 சரி. திருப்பலியில் நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம், இறை வார்த்தைகளை கேட்கிறோம், திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உணவாக உண்கிறோம். இதை விட வேறு என்ன வேண்டும் நடுவர் அவர்களே நமக்கு? அன்னை மரியாதை சொல்கிறேன், அவர்கள் செய்த பக்தி முயற்சி தான் ஆதியில் திருத்தூதர்களை ஒன்றாக கூட்டி திருச்சபையை கட்டி எழுப்பினார்கள். நாங்கள் ஆதியில் வந்தோம், இவர்கள் பாதியில் வந்தவர்கள், அப்படித்தான் பேசுவார்கள். முதல்ல இருந்தே இங்க தானே உட்கார்ந்து இருக்காங்க, நான் தானே அறிமுகப்படுத்தினேன். அப்புறம் பாதியில வந்தேன்னு முழு போய் சொன்னா என்ன அர்த்தம் அது? கிபி 16ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியா காட்சி கொடுத்த பிறகு வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் ஒரே நாளில் 80 லட்சம் பேர் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள். இது திருச்சபையின் வளர்ச்சிக்கு மாதாவுடைய பங்கு நடுவர் அவர்களே. ஜெபமாலையை சொல்கிறோம். ஜெபமாலையை நாம் பக்தியோடு சொல்லும் போது மரியன்னை நம் பக்கத்தில் வருகிறார்கள். மரியன்னை வரும்போது அவர் மகனும் வருவார், அவர் மகன் வரும்போது தந்தை மகன் தூய ஆவியாரும் வருகிறார்கள். அவர்கள் வரும்போது வானதூதர்களும் வருகிறார்கள். விண்ணுலகே மண்ணுலகிற்கு வந்து விடுகிறதா ஜெபமாலை சொல்லும் போது? அந்த ஜெபமாலை நாம் பக்தியோடு சொல்லும் போது எல்லா காரியமும் நடக்கும் நடுவர் அவர்களே. சரிம்மா. புனிதர்களை சொல்கிறேன். மண்ணில் புதைந்தவர்கள், விண்ணில் பூத்தவர்கள், எத்தனை புனிதர்கள் நடுவர் அவர்களை திருச்சபையின் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறார்கள். சவேரியாரை சொல்கிறேன். சவேரியார் தமிழகத்திற்குள் வரவில்லை என்றால் திருச்சபையே வளர்ந்திருக்காது நடுவர் அவர்களே. சவேரியார் ஞானம், கடவுள் ஞானமே இல்லாத கடற்கரை இடங்களில் சிறு சிறு ஜபங்களை சொல்லி பக்தியோடு மக்களை வழிநடத்தினார்கள் நடுவர் அவர்களே. அந்த பக்தி என்ற ஆணி வேர்தான் இன்றைக்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. சவேரியார் வரவில்லை என்றால் இவர்களுக்கு கிறிஸ்துவே யார் என்று தெரிந்திருக்காது நடுவர் அவர்களே. அவருக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்றீங்களா? அதை நீங்க தான் சொல்லணும் நடுவர் அவர்களே. அகஸ்தினாரை சொல்கிறேன். இன்று வரை அவர் செய்த நடைமுறைகள் தான் நம் திருப்பலியில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அகஸ்தினாருடைய தாய் பக்தியுள்ளவர்களாக இருக்க போய்தான் அவரை ஒரு புனிதராக மாற்ற முடிந்தது. பக்தி இல்லை என்றால் அகஸ்தினார் போன்ற புனிதர்கள் உருவாகி இருக்கவே முடியாது நடுவர் அவர்களே. நாம் தாய் தந்தை நம்மை கையை பிடித்து கூட்டு போகும்போது பக்தியோடு வா, கோவிலுக்கு போவோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள், நம்பிக்கையோடு வா என்று சொல்லவில்லை. உங்கள் தாயும் தந்தையும் அப்படித்தான் சொல்லியிருப்பார்கள் நடுவர் அவர்களே. அப்பா அம்மா எல்லாம் நம்பிக்கையோடு தான் என்ன வளர்த்தாங்க. பக்தி என்பது கடவுள் மேல் உள்ள காதல், இறைவனோடு நம்மை இணைக்கின்ற பாலம், இறைவனோடு அளவு கடந்த அன்பு பக்தி.
அப்ப பூசைக்கு போனா டூயட் தான் பாடுவீங்களோ? கடவுளோடு டூயட் பாடுவோம் நடுவர் அவர்களே. இறைவன் மீது மரியாதை கலந்த பயமும் பக்தி தான். பக்தி என்பது கடவுளுக்கு பிரியமானதை செய்வது நடுவர் அவர்களே. எதிரில் இருக்கும் சகோதரர் வெலிஸ்டனை கேட்கிறேன். அவர் ஒரு பெரிய மேஸ்திரியாக இருக்கிறார். அவரை கேட்கிறேன், ஒரு கட்டடம் வளர வேண்டும் என்றால் அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், அப்படித்தானே? அந்த அடித்தளம் தான் பக்தி நடுவர் அவர்களே. நாங்கள் நம்பிக்கை வேண்டாம் என்று சொல்லவில்லை. பக்தி என்ற அடித்தளம் இருந்தால்தான் நம்பிக்கை என்ற கட்டடம் வளர முடியும் நடுவர் அவர்களே. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்ப வளர்ச்சிக்கு தேவை நம்பிக்கைன்னு ஒதுக்கிட்டிய? ஆமா, நம்பிக்கை வேண்டாம் என்று சொல்லவில்லை. பக்தி இருந்தால் நம்பிக்கை வரும் என்று தான் சொல்கிறோம். ஓ சரி சரி சரி. இறை வார்த்தைகளை சொல்கிறோம் நடுவர் அவர்களே. சீராக்கு 45:1 சொல்கிறது, யாக்கோபின் வழிமரபிலிருந்து இறைப்பற்றுள்ள ஒரு மனிதரை கடவுள் தோற்றுவித்தார். அம்மனிதன் கடவுளுக்கும் மனிதனுக்கும் அன்புக்குரியவர், அவரே மோசே. இறைப்பற்றுள்ளவர்கள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் அன்புக்குரியவர்களாக எப்போதுமே இருப்போம் நடுவர் அவர்களே. பக்தி என்பது இறைவன் மீது கலந்த பயம் என்று சொன்னேன். அதற்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன். சீராக்கு 1:14, ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம், அது இறைப்பற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே வழங்கப்படுகிறதாம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம், பயம், அது தாய் வயிற்றில் இருக்கும் போதே கடவுள் நமக்கு தந்து விடுகிறாராம் நடுவர் அவர்களே. நம்பிக்கைக்காக பேச வந்திருக்கும் எதிரில் உள்ளவர்கள் பக்தியோடு இருந்தார்கள். முதலில் பக்தியோடு தான் இருந்தார்கள். திருவிழாவுக்கு போவது, கும்பிடு சரணம் போடுவது, மொட்டை போடுவது, இப்படியெல்லாம் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் தான் நடுவர் அவர்களே. இதெல்லாம் பக்தினா சொல்றிய? ஆமா நடுவர் அவர்களே. கும்பிடு சரணம் போடுறதெல்லாம் ஆமா நடுவர் அவர்களே. எதிரில் இருக்கும் மலர்விழி சொன்னார்கள், 20 நாட்களுக்கு முன்பாக மாதா கோவில் திருவிழாவிற்கு போய் கொடியேற்றத்திற்கு போனவர்கள் அங்க போய் ஸ்டேட்டஸ் வைத்தார்கள். இவர்கள் நம்பிக்கையை பற்றி பேச வந்திருக்கிறார்கள். இப்படியாக பக்தியில் இருந்து கொண்டு நம்பிக்கை இருந்தா ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்க கூடாதா? அது பக்தி. கொடியேற்றத்திற்கு போனார்கள் நடுவர் அவர்களே. அதைத்தான் சொல்கிறேன் குறிப்பிட்டு. அது ஒரு விளம்பரத்துக்கு. நடுவர் அவர்களே, நீங்களும் பக்தியோடு தான் மெழுகுதிரி ஏற்றி ஜெபம் பண்ணீர்கள். என்னம்மா இது? பக்தியோடு தான் சின்ன கோவில் போனீர்கள். அந்த பக்தி என்ற ஆணிவேர் தான் இன்றைக்கு தூய இன்னாசியர் ஜெப ஐக்கிய மரமாக வளர்ந்து நிற்கிறது நடுவர் அவர்களே. மலர்விழி சொன்னார்கள், 10 குடும்பம் 100 குடும்பம் ஆகிவிட்டது என்று. அந்த 10 குடும்பம் பக்தியோடு வரப்போய் தான் இன்று 100 குடும்பமாக ஆகியிருக்கிறது. இதை நடுவர் அவர்களே சொன்னார்கள், நான் சொல்லவில்லை. 10 குடும்பம் பக்தியோடு வந்தார்கள், அதுக்கு பிறகுதான் 100 குடும்பமாக மாறிவிட்டது என்று. பேசுற ஸ்டைல பாத்தீங்களா? அப்படிங்காங்க, எங்களுக்கு தீர்ப்பு வழங்கல அப்படிங்காங்க, கையை காட்டி பேசுறத பத்தியெல்லாம். நம்பிக்கைக்காக பேச வந்திருக்கும் எதிரில் உள்ளவர்களும் அவருடைய தாய் தந்தையர்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்க போய்தான் அவர்கள் இன்று இந்த இடத்தில் உட்கார்ந்தே இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. ஆகவே தனி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பக்தி பக்தி என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆட்டம் ஜாஸ்தியா இருக்குது. ரொம்ப கடுமையா போராடி பேசியிருக்காங்க. நிறைய புனிதர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பக்தியாக இருக்கிறதுனால தானே இன்னைக்கு திருச்சபை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. சவேரியார், அகுஸ்தினாருடைய தாய் பக்தியோடு இருந்ததுனால தானே அகுஸ்தினார் ஒரு புனிதராகவே மாறிட்டார் அப்படின்லாம் நிறையா சொல்லி இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு கொஞ்சம் வலு சேர்த்துருக்குறாங்க, நல்ல திறமையாக தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ இவங்க பேசுனதை கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு காரியம் வந்திருக்கும், ஆமாம் பக்தியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணல் வந்திருக்கும். அப்படியே நம்ம முடிச்சுக்கிடக்கூடாதுல்ல. அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினாலே இந்த இடத்துல நின்று பேச வைத்து கொண்டிருக்கிற கடவுளுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கிற தகப்பன் அவர்களுக்கும், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையே இல்லாமல் பயத்தோடு அமர்ந்திருக்கிற எதிரணியினருக்கும். அதான் அப்படி சொல்லிட்டிய? ஆமா நடுவர் அவர்களே, உண்மைதானே? பயந்துதான் இருக்காங்களா? ஆமா, பாருங்க.
நம்பிக்கைதான் வளர்ச்சி என்று சொல்லி எனது நம்பிக்கைக்கு தோள் கொடுக்க வந்திருக்கிற எங்கள் அணியினருக்கும் இந்த இஞ்ஞாசியார் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு ஒரு தனி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்பிக்கையா அல்லது பக்தியா என்கிற ஒரு தலைப்பு. அக்கா ரொம்ப பக்தியில முங்கிட்டாங்க, பக்தி முக்தி ஆயிடுச்சு, அதனாலதான் முங்கி பரவசம் ஆயிட்டாங்க. நடுவர் அவர்களே, நான் பக்தி அறிஞரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது எந்த மனிதன் பக்தி முயற்சியிலே ஈடுபடுவான்? ஒரு கேள்வி. பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா பார்த்தீங்கன்னா அதிலே நாத்திகர் என்று சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள், கடவுள் இல்லாதவங்க. ஆமா, அவங்கள பார்த்தீங்கன்னா எந்த பக்தி முயற்சியிலும் ஈடுபடுவதில்லை. கோயிலுக்கு போறது கிடையாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்யறது கிடையாது. ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏய் கடவுள் ஒருத்தரே கிடையாதுப்பா, அப்புறம் என்ன கோவில் பக்தி முயற்சி அப்படிங்காங்க. அப்போ ஒரு மனிதன் கடவுள் இருக்கிறார், அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார், என்னையும் அவர்தான் பாதுகாக்கிறார் என்று நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் ஒரு மனிதன் பக்தியில ஈடுபடுவான். அப்போ நம்பிக்கை தான் ஒரு மனிதனை பக்திக்கு அழைத்தும் என்று சொல்லி நம்பிக்கை முதன்மையானது என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். நடுவர் அவர்களே, வெரி குட், வெரி குட். சகோதரர் வேற ஒரு பாடல் பாடினார், பக்தியுள்ள அடியார்களை கடவுள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அவரை விட்டுருங்கப்பா, வீட்டமாவே துவைச்சு எடுத்துட்டு நாங்கள் விடமாட்டோம் நடுவர்களே, இன்னைக்கு விடமாட்டோம். இஸ்ராயல் மக்கள் பார்த்தீங்கன்னா கடவுளால தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான். எகிப்துல ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா பாலை நிலத்துல அவர்கள் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர், ஒரே ஆன்மீக பாறையில் பருகினர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பக்தியில கலந்து கொண்டவங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கானான் தேசத்துக்குள்ள போகல, அந்த இளைப்பாறுதல் நாட்டுக்குள்ள போகல. எதனால அப்படின்னா நம்பிக்கை இல்லாததால் அவர்கள் இளைப்பாறுதல் தேசத்துக்கு போகலன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்படுவதனால் கடவுளுக்கு உகந்தவனாக மாற முடியாது, நம்பிக்கையினால் தான் கடவுளுக்கு உகந்தவனாக மாற முடியும் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுகிறோம். நடுவர்களே, பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு கவிதை சொல்லிட்டு போனாங்க, கலைஞரை போல அன்புக்கு மூன்றெழுத்து, அறிவுக்கு மூன்றெழுத்து, பரிவுக்கு மூன்றெழுத்து என்று சொல்லி மூன்று என்று சொன்னார்கள். அவர்கள் எடுக்க போகிற தோல்விக்கும் மூன்றெழுத்து தான் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். நடுவர்களே, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ஐயோ சரி, சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு நான் இங்க இருக்கேன். இல்லை நடுவர் அவர்களே, அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் முதல்ல தூத்துக்குடியை சேர்ந்தவர்களா ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களா? ஐயோ, என்ன இப்படி ஒரு இது உங்களுக்கு டவுட் வந்துட்டு? ஆமாம் நடுவர்களே, தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள். பார்த்தீங்கன்னா அவர் எந்த கும்பிடு சரணமும் போடலை, முழங்கால் போட்டு இயேசுக்கு நடந்து போகலை. இப்படி உடலை ஒருத்தி கொள்வது, இந்த பக்தியை நாங்கள் தவறு என்று சொல்கிறோம் நடுவர்களே. ஏனென்று சொன்னால் இயேசு எனக்காக எல்லா துன்பங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த திருடர் இயேசுவை நம்பினார். நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை தான் இயேசு பார்த்தார். இன்றே நீ என்னோடு பரதேசியில் இருப்ப என்று சொன்னார். இவங்க பரலோகத்துக்கு போவாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் நடுவர்களே. ஏன்னா நம்பிக்கையை விட்டு வெறும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, எனவே நாங்கள் சொல்கிறோம், ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல வாழ்வுக்கும் அடித்தளம் ஆணிவர் என்ன என்று சொன்னால் நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை என்று சொல்லி
இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு அளித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட சொன்னாங்க. சிலுவையிலே இயேசுவிற்கு இருபுறமும் அறையப்பட்ட அந்த கல்வர்களில் நாம் நல்ல கள்ளன் என்று அழைக்கின்ற இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த கள்ளன் அந்த கடைசி நேரத்தில் பார்த்துக்கோங்க, அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு இயேசு மேலே ஏற்பட்ட அந்த அற்புதம் வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமானது. நாமெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கும்போது அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு சிரமமாக இருக்கு. ஆனால் 3 ஆணிகளுடைய உதவியோடு தொங்கிக் கொண்டிருக்கின்ற, வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிற, துடிதுடித்து கொண்டிருக்கிற அந்த கள்ளன், இயேசுவுக்கும் அதே நிலை தான். சிலுவையில் தொங்கின யாருமே பிழைச்சது கிடையாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவருடைய உள்ளத்திலே இவருக்கு ஒரு தூண்டுதல் வருகிறது. இந்த சிலுவையை கடந்தும் அவர் வாழ்வார், அவருக்கு ஒரு ஆட்சி உண்டு, அந்த ஆட்சியை பெற்று அவர் வரும்போது என்னையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்தார். நம்பிக்கைக்கு அவ்வளவு வளமான ஒரு விண்ணகத்தையே பெற்று தருகின்ற ஆற்றல் உண்டு என்ற அந்த ஒரு பாயிண்டை நமக்கு நம் முன்னால வச்சிருக்கிறாங்க. நிறைய காரியங்களை மிக அருமையாக பேசினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. சரி, இருந்தாலும் பேசிடுவாங்க. ஆரோக்கியம் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆரோக்கியம் அவர்களே பேசுவாங்க. என் தாயின் கருவிலே உரு தந்து இந்த நாள் வரைக்கும் என்னை பாதுகாக்கிற என் அன்பு ஆண்டவருக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை ஏற்று நடத்த வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி தர வந்திருக்கிற அன்னையர்களே, தந்தையரே மற்றும் என் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கலைஞர் ஸ்டைல் என்னுடைய அருள்நாதர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், என்னதான் எதிரியாக இருந்தாலும் அவர்களையும் நேசிங்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு இணங்க எங்களுடைய எதிரணியினர் பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். எங்கள் அணியினில் இருக்கும் எங்களுடைய அக்கா, இவர் ஒரு உண்மையிலே ஒரு பக்திமான், நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர் பீரங்கியை போல ஒரு வெடிகுண்டாக வெடித்து சென்ற என்னுடைய அக்காவுக்கும், ஒரு அலெக்சாண்டரை போல நம்பிக்கையோடு பேசிய திரு ஆக்னல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க 2 பேருக்கும் விசேஷமான வாழ்த்து. பீரங்கி, அலெக்சாண்டர். நடுவர் அவர்களே, தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு தேவையானது, ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையானது பக்தியா நம்பிக்கையா என்று நீங்கள் 2 தலைப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள். அதிலே எங்களுடைய அணியினர் பக்திதான் தலை சிறந்தது என்று அதை ஆணித்தரமாக அதை நிரூபித்து அவருடைய வார்த்தையின் வழியாக அதை சொல்லிவிட்டு போனார்கள். இன்னும் நான் அந்த வார்த்தையிலே பக்திதான் சிறந்தது என்பதை நான் மெருகூட்ட வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு மனிதனுடைய தேவையான ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவை பக்திதான் என்பதை நான் சொல்லுகிறேன். நடுவர்களே, இவர்கள் எல்லாரும் நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. நடுவர் அவர்களே, இயேசுவோடு 3.5 வருடங்களாக பயணித்த சீடர்கள் எல்லோரும் இயேசு நாம் எருசலேமுக்கு போவோம் என்று சொல்லும் போது வாங்க நாமும் இயேசுவோடு மரிப்போம் என்று சொன்ன இந்த நம்பிக்கையாளர்கள், அவர் இயேசுவுக்கு ஒரு பாடு வந்த போது, ஒரு துன்பம் வந்த போது அவரை விட்டு ஓடி போனவர் தான நடுவர் அவர்களே இவர்கள் எல்லோரும். இவங்களே சொல்றீங்க, அது சீடர்களுங்க. கடைசியிலே அந்த நம்பிக்கை என்ற போர்வையில தானே நடுவர் அவர்களே வந்திருக்கிறார்கள். நம்பிக்கையிலே வாழ்ந்த அவர் கடைசியில ஒட்டு துணி கூட இல்லாமல் ஓடி போன ஒரு நம்பிக்கையாளரும் உண்டு. நடுவர் அவர்களே, அதையும் நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறேன். அப்புறம் அவர் நம்பிக்கையோட மார்க்குங்கிற நற்செய்தி அவர் எழுதியிருக்கிறார், ஒட்டு துணி இல்லாம. நடுவர் அவர்களே,
தனி மனிதனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையானது பக்தியே என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறோம். ஏனென்றால் அந்த பக்தியிலே வளர்ந்து அந்த பக்தியிலே இருந்து இப்போது நாங்கள் அந்த பக்தியில் இருந்து தான் நம்பிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதை இவர்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். ஒரு இதை அந்த ஓடி போன சீடர்கள் எல்லோரும் ஒரு நாள் பெந்தைகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே அங்கே கூடி ஜெபிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார். அப்போதுதான் ஒரு தனி மனிதனுடைய ஆன்ம வளர்ச்சி பெற்றது நடுவர்களே. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறும்போதுதான் இவர்கள் எல்லாரும் நம்பிக்கையிலே ஓடி போனவர்கள் எல்லாரும் ஆன்மீகத்திலே வளர்ந்தார்கள் நடுவர்களே. ஆமா, பரிசுத்த பூமாரி பூமாரி என்ற ஒரு சகோதரர் வந்து பேசினார். அவருடைய வாய் பெயரிலே மாறி என்று வருது. அந்த மாறிக்கு ஏற்ப அவர் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார் நடுவர்களே. மாறி உங்க பக்திக்கு அவர் சப்போர்ட் பண்ணலையே, நம்பிக்கைக்கு தானே இது பண்ணாரு. இல்ல நடுவர் அவர்களே, அவர் சொல்லுகிறார் நான் எங்கேயோ இருந்து வந்தேன் என்று. அவர் எங்கிருந்து வந்தார்? இந்த நம்பிக்கைக்குள்ளே வருவதற்கு முன்பாக அவர் பக்திக்குள்ளே இருந்தார் நடுவர் அவர்களே. அதை நான் இப்போது அவருக்கு சுட்டி காட்டுகிறேன். அதை கூட அறியாமல் அவர் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார். அது வேற பக்தி நடுவர் அவர்களே. இன்னும் அவர் ஒன்று சொல்லுகிறார், முதலிலே நம்பிக்கை வரும், அதுக்கு அப்புறம்தான் பக்தி வரும் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் இவர்கள் நம்பிக்கையில இப்போது வளர்ந்து விட்டு பின்பாக பக்திக்குள்ளே இருந்து நாம் கும்பிடு சரணம் போடலாம், மொட்டை போடலாம் என்கிற ஒரு கனவோடு இருக்கிறார்களோ அவர்கள். நடுவர்களே, அவர் சொல்லுகிறார் வேதத்தை முத்தமிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நான் ஒரு வார்த்தையை அவர்களிடம் கேட்கிறேன், என் தந்தையின் எனக்கு அன்புக்குரியவர் என்றால் அந்த தந்தையிடம் நான் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறேன் என்றால் அவரை ஓடி போய் நான் கட்டி தழுவி முத்தமிட மாட்டேனா? என்னுடைய இறை வார்த்தை என்ன, என் இயேசுவின் வார்த்தை நான் முத்தமிடுவதில் என்ன தவறு இருக்கிறது நடுவர்களே? இல்ல அவர் அதை சொல்லல, முத்தமிட்டு பைபிளை கிழித்து விட்டார்கள். அதே போல உங்க அப்பா முகரே கிழிச்சிடாதீங்க. அவர் சொல்லுகிறார் இறை வார்த்தையை தலையில் வைத்து, இந்த பைபிளை தலையில் வைத்து தூங்குகிறார்கள் என்று. நடுவர் அவர்களே, நான் ஒன்று அவர்களிடம் கேட்கிறேன், அவர்கள் விழுந்து விழுந்து படித்து படித்து அந்த வார்த்தை அவர்கள் மனதிலே நிற்கிறதா? நாங்கள் அப்படியல்ல நடுவர் அவர்களே, அந்த இறை வார்த்தையை தலையில் வைத்து அப்படியே ஸ்கேன் பண்ணி எங்கள் உள்ளத்துக்குள்ளே எடுத்து விடுவோம் நடுவர்களே. ஏ அப்பா நடுவர்களே, இதான் நாங்கள் சொல்லுகிறோம். சரியான மண்டையா இருக்கு, இப்பதான் பார்த்தா தெரியுது. ஸ்கேன் பக்தி தான் ஒரு தனி மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாங்கள் இதை கொண்டுதான் சொல்லுகிறோம் நடுவர்களே. ஒரு இறை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த மூன்றிலுமே அன்புதான் தலை சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நடுவர்களே. இறை வார்த்தையை சொல்லுகிறது அன்புதான் தலை சிறந்தது என்று. அன்பு என்றால் என்ன நடுவர்களே? கடவுள் மேல் வைக்கிற பற்றுறுதி, கடவுள் மேல் இருக்கிற பயம், அந்த பயம் பற்றுறுதி தான் பக்தி நடுவர்களே. இதை நான் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சரியான பாயிண்ட் பிடிச்சிட்டார். ஒரு அன்பு குறித்து ஒரு கதையை சொல்லுகிறேன் நடுவர்களே. ஒரு யானை கதையை. ஒரு விறகு வெட்டி தினந்தோறும் காட்டுக்குள்ளே சென்று விறகு வெட்ட செல்லுவார். அவர் திரும்பி வருவார். அப்படி தினந்தோறும் போகும்போது அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஒரு நாள் ஒரு யானை வழியிலே படுத்து கிடந்தது. அந்த யானைக்கு என்ன ஆனது என்று அவர் போய் பார்க்கும்போது அதனுடைய காலிலே ஒரு ஆணி பாய்ந்திருந்தது. அந்த ஆணியை உருவி அதற்கு கட்டு போட்டு அந்த விறகு வெட்டி வீட்டிற்கு சென்று விட்டார். மறுநாள் அவர் போயிட்டு வந்து பார்க்கிறார், வீட்டிலே ஒரு வாழைத்தார் இருக்கிறது. அப்போது இவர் யோசிக்கிறார், இது எப்படி வந்தது என்று. அந்த யானைக்கு அவர் செய்த பணிவிடையினால் அந்த யானைக்கும் மனிதனுக்கும் ஒரு அன்பு பிறக்கிறது நடுவர் அவர்களே. மனிதனுக்கும் ஒரு மிருகத்திற்குமே அன்பு உருவாகிறது என்றால் பக்தியிலே வாழ்கிற நாங்கள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் எப்படி நடுவர்களே ஒரு அன்பு பிறக்காது? நடுவர்களே, இதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். டெய்லி வீட்டு முன்னால வாழைத்தார் வேணும்னா பக்தியா இருங்க நடுவர்களே. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகி அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு. அப்போ ஆண்டவரிடத்திலே பக்தியோடு இருப்பதுதான் ஞானத்தின் தொடக்கம். அந்த பக்தியோடு இருந்தால்தான் நம்பிக்கை ஒருவருக்குள்ளே உருவாகும் என்று வேதமே சொல்லுகிறது நடுவர்களே.
ஒரு மரத்திலே ஒரு கனி வருமா அல்லது முதலாவதாக பூ வருமா நடுவர் அவர்களே? ஒரு மரம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மரத்திலே ஒரு பூ பூக்க வேண்டும், இல்லை ஒரு செடியிலே ஒரு பூ பூக்க வேண்டும், அப்போதுதான் அது கனி கொடுக்கும் நடுவர் அவர்களே. அதே போலத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே பக்தி வந்தால்தான் நம்பிக்கை உருவாகும் நடுவர் அவர்களே. பக்திங்கிற பூ வந்தா தான் நம்பிக்கையே வரும், தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே. நம்பிக்கை நம்பிக்கை என்று இவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்களே, நீங்கள் செய்தித்தாளிலே வாசித்திருக்கலாம் அல்லது ஊடகங்களே நீங்கள் பார்த்திருக்கலாம். இறந்தவர்களை வீட்டிலே வைத்து வாரக்கணக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் இவர்கள் கூட்டம் நடுவர்களே. இறந்தவர்களே நான் நம்பிக்கையிலே உயிர் பெற வைத்திடுவேன் என்கிற கூட்டம் இவர்கள் நடுவர்களே. ஏதாவது ஒரு நோயோ அல்லது ஒரு காய்ச்சலோ வந்தால் இவர்கள் நாங்கள் மருத்துவரிடம் போக மாட்டோம், நாங்கள் ஜெபித்தே குணமாகிவிடும் என்று சொல்லுகிறார்களே. இவர்கள் எல்லாம் நம்பிக்கையாளர்களா? இறை வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள் நடுவர்களே. இறை வார்த்தை சொல்லுகிறது மருத்துவரையும் மருந்துகளையும் ஆண்டவரே படைத்திருக்கிறார் என்று. செத்தவர்களை உயிர்ப்பித்தது பைபிள்ல இருக்கு. பேதுருவும் உயிர்ப்பித்திருக்கிறாரு, நம்ம சவேரியார் உயிர்ப்பித்திருக்கிறாரு, அந்தோனியார் உயிர்ப்பித்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆயிட்டாங்க அவங்க, அவ்வளவுதான். அப்ப இவர்களுக்கும் புனிதர் பட்டம் கொடுத்து விடலாம் நடுவர். கண்டிப்பா கொடுக்கணும் நடுவர் அவர்களே. இப்படிதான் இவருடைய நம்பிக்கையிலே இவர்கள் எங்களை மூடர்கள் என்று சொல்லி அவர்கள் இறை வார்த்தைக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறார்களே. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு தனி மனிதனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையானது பக்தியே 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 என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு உண்ணி பேசினதுனால அவருக்கும் புனிதர் பட்டம் கொடுத்துருவோம்மா. என்ன, எதுக்கு ஓர வஞ்சனை? இவங்களுக்கும் புனிதர் பட்டம் கொடுத்துருவோம், இவங்களுக்கும் புனிதர் பட்டம் கொடுத்துருவோம். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, நல்ல நல்ல பாயிண்ட்களெல்லாம் வைத்து பக்தி, அதுலேயும் இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தை சொன்னார் பாருங்க. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த 3இல் எது சிறந்தது என்று சொன்னால் அன்பு. அன்புக்கு இன்னொரு பெயர் தான் பக்தி, இன்னொரு பெயர் தான் பற்று. நம்முடைய பைபிளில் இறை பக்தி என்று எழுதப்பட்டிருக்காது, இறை பற்று என்று தான் எழுதப்பட்டிருக்கும். ஆகவே சரி, அன்பு சகோதரர் வாங்கய்யா, என்ன பேசுறீங்கன்னு பார்ப்போம். அன்பும் பாசமும் நம்பிக்கையும் நிறைந்த நடுவர் அவர்களே, என்னோடு வாதிட எனக்காக அங்க பாருங்க ஒரு புள்ளி வைக்காங்க. நம்பிக்கையும் உடைய, எனக்கு பக்தி இருக்குப்பா, பக்தி இருக்கு, நம்பிக்கை ரெண்டும் சேர்ந்து இருக்கு. தோல் கொடுக்கிற எனது அணியினரே, இங்கே அமர்ந்திருந்து இந்த பட்டிமன்றத்தை பசியிலும் ஆர்வத்தோடு காண இருக்கிற அன்பு இறை மக்களே, ரோபோக்கள் போன்று வீட்டிருக்கும் எதிர் அணியினரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரோபோக்கள் என்னடா வந்த உடனே இவங்களை பார்த்து ரோபோக்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பாருங்கள், பைபிளை நாங்களாம் படித்து என்ன செய்கிறோம் அப்படின்னா உள்ளே ஏற்றுறோமா, இவங்க தலையில் வச்சே உள்ளே ஏற்றுறாங்களாம். என்ன செய்கிறாங்களா, தலையில் வச்சே உள்ளே ஏற்றுறாங்க. அது எப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட கேட்டு போங்க. அந்த ரோபோ தான் சொல்லுவாங்க, படிக்க வேண்டாம்ல, தலையில் வச்சே உள்ளே ஏற்றிடலாம்ல, அது எப்படி மெத்தடுன்னு கேட்டு போங்க. ரோபோக்கள் தான் படத்தில் பார்த்துருக்கோம், இப்படி வச்சு இப்படி போனால் அது அப்படி உள்ளே போயிடுமா, இவங்க தலையில் வச்சே உள்ளே ஏற்றுறாங்களாம். நான் இன்னொரு வசனம்லாம் கேட்டிருக்கேன் நடுவர் அவர்களே. நாங்கள் ஓனர் வந்து என்ன செய்வாராம், உட்காந்துட்டே வேலை வைப்பாராம். யாரு ஓனர்? உட்காந்து வேலை வைப்பாப்லையாம், தொழிலாளி படுத்துக்கிட்டே வேலை வைப்பாப்லையாம். ஆனால் இவங்க படுத்துக்கிட்டே வேலைத்தை உள்ளே ஏற்றுறாங்களாம். எவ்வளவு புத்திசாலி பார்த்தீங்களா? சரி விட்டுருங்க விட்டுருங்க, போட்டும் போட்டும், தப்பி போட்டும். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இந்த நாளிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சிக்கு எது ரொம்ப அவசியம் அப்படின்னா நம்பிக்கையா பக்தியா? பக்தி தேவையில்லை என்று நாங்கள் யாருமே வாதாட வரவில்லை, அது தேவையில்லை என்று சொல்லவும் முடியாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சிக்கு பக்தி அவசியம். பக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை இறைப்பற்று. இறைப்பற்று இல்லாமல் ஒரு மனிதனால என்ன செய்ய முடியாது அப்படின்னா கடவுளிடத்தில் நெருங்க முடியாது என்பதில் நாங்கள் எந்த ஐயமும் கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் இந்த நாளிலே என்ன வார்த்தை சொன்னீர்கள் அப்படின்னா ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சிக்கு இப்போ தேவைப்படுவது என்ன? பாருங்க, ஆலயத்துக்கு
ஒரு அருள் தந்தை திருப்பலி வைப்பதற்காக என்ன செஞ்சிருக்காப்புன்னா போயிருக்காப்புல. அந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்தோணியாருடைய ஆலயம். திருப்பலி எல்லாம் முடிந்து விட்டு அவர் அங்கே இறை மக்களை சந்தித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அந்த ஆலயத்தில் 2 புறமும் அந்தோணியார் சிறுவம் வைக்கப்பட்டு இருந்தது. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறுவத்தை நோக்கி போகிறாங்க. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த அந்தோணியார்கிட்ட யாருமே வரக்காணும். உடனே அருள் தந்தைக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்பா அவ்வளோ நெரிசலில் போய் அங்கே போய் இது பண்ணுறீங்க, இங்கே ஒரு அந்தோணியார் என்ன செய்கிறாரு அப்படின்னா அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவர்கிட்ட போய் என்ன செய்ய கொஞ்சம் மன்றாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் மாதிரி டபுள் ஆக்ட். ஒரு எம்ஜிஆர் நல்லா ஸ்டண்ட் போடுவார், ஒரு எம்ஜிஆர் ரொம்ப சாதுவாக இருப்பார். அதனால நல்லா ஸ்டண்ட் போடுற எம்ஜிஆரை பிடிக்குங்கிற மாதிரி இந்த அந்தோணியார் ரொம்ப ஸ்டண்ட் போடுவார் போல இருக்கு. அது அப்படி சொல்லி இருந்தாவது பரவாயில்ல நடுவர் அவர்களே. ஏயா அங்க போறியான்னு கேட்டதுக்கு இந்த அந்தோணியாரை விட அந்த அந்தோணியாருக்கு தான் வல்லமா அதிகம், எஃபெக்ட் இல்லை. இதுவாங்க பக்தி. இந்த பக்தியை தான் நாங்க சொல்றோம். இது எப்படி ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சிக்கு உதவும்? நம்பிக்கை தான் ஒரு மனிதருடைய வளர்ச்சிக்கு உதவுங்கிறத நாங்க ஆணையிட்டு சொல்லுகிறோம் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல, அக்கா சொன்னாப்ல, ரொம்ப நல்லா சொன்னாப்ல, பக்தின்னு வார்த்தை இருக்கிறதுனால அவங்க ஜெயிச்சுட்டாங்களாம். பக்தின்னு வார்த்தை வர்றதுனால அது அவங்க நம்பிக்கை. அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன், அக்காவுக்கு 10 ரூபா வேணுமா 10,000 ரூபா வேணுமா? முதல்ல இருக்கிறதுனால 10 ரூபா கேட்பாங்களா? இப்படிதான் இருக்கு பக்தி. அதனால தான் சொல்றேன் நடுவர் அவர்களே, இந்த பக்தி ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வை வளர்ச்சி அடைய செய்யாது அப்படின்னு சொல்லி நாங்க அறுதிட்டு சொல்லுகிறோம். பாருங்க, வேதாகமத்துல ஒரு கானானிய பெண்ணினுடைய நம்பிக்கையை பார்க்கிறோம். அந்த கானானிய பெண்ணினுடைய நம்பிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவின் இடத்துல போய் தன்னுடைய பிள்ளை நலமாகணும்னு சொல்லி இயேசுவின் இடத்துல கேட்கிறாப்ல. அங்க இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாப்ல, நான் காணாமல் போன இஸ்ராயலின் இடத்துல வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உன் பிள்ளைய சுகமாக்க வரமாட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த அம்மா திரும்ப திரும்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா தொந்தரவு பண்றாங்க. தொந்தரவு பண்ண உடனே இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் காணாமல் போன இஸ்ராயல் இடத்துல வந்தேன், பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதேன்னு சொன்னாப்ல. பாருங்க, தன்னிடத்தில் உதவி வந்த ஒரு பெண்ணை நோக்கி இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த பெண் கோபப்படல, நம்பிக்கை கொண்டு சொல்றாப்ல, அதிலிருந்து விழுகிற சிறு துண்டு கூட என்னுடைய பிள்ளைய சுகமாக்கிருமேன்னு சொல்லி. அதுதான நடுவர் அவர்களை வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தான் நாங்க பேசுகிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சிக்கு எதுதான் முக்கியம் அப்படின்னா நம்பிக்கை தான் முக்கியம் நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ணா அருமையா சொன்னாப்ல, ஒரு பூ வராம எப்படி கனி வரும்? பூ தானே ரொம்ப முக்கியம். அப்போ பக்தி தானே ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். பூ இல்லாம கனி வராதுன்னு நான் சொல்றேன், விதை இல்லாம பூவே வராது நடுவர் அவர்களே. அந்த விதைக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு கனியினுடைய அந்த விதை வேணும். அதுதான் நாங்கள் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நம்பிக்கைன்னு சொல்றோம். அந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய தனி மனித வளர்ச்சிக்கு உதவுன்னு சொல்லியும் இந்த நாளில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த உங்களோடு நாங்கள் வாதாடுகிறோம். அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் 12 வருடமாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பார்க்கிறோம். தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டார்கள் அப்படின்னா செலவு பண்ணிட்டார்கள். அவர்களே, இதை நல்லா நீங்க கவனித்து பார்க்கணும். இந்த நாளில் சொல்றாங்க பக்தினால தான் நாங்க வளர்ச்சி அடைய முடியும். பாருங்க, அவர்களிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் செலவழித்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் போட்டிருக்கு. அப்போ அவர்கள் பணத்தை மட்டுமல்ல பக்தி முயற்சியும் கூட செய்திருக்கலாம். பக்தி முயற்சி என்பது இந்த நாளிலே நிறைய சொல்லலாம். அவர்கள் அதையும் கூட என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா செய்திருக்கலாம். ஆனால் அதுல எல்லாம் அவர்களுக்கு பலன் கிடைக்கல. ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் அவர்கள் எடுக்கிறார்கள். இயேசுவினுடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டா போதும், நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா சுகமாயிருவேன். அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அவர்களை சுகமாக்கிச்சு. அதுதானே நடுவர் அவர்களை வளர்ச்சி. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி எதுல தான் அடங்கி இருக்கு அப்படின்னா
நம்பிக்கையில தான் அடங்கி இருக்குன்னு சொல்லி, நம்பிக்கை தான் முக்கியம் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு பகுதியினரும் மிக திறமையாக தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்து நிறைவு செய்திருக்கிறார்கள். இனி அடுத்தது தீர்ப்பு தான் இல்லையா? தீர்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? ஆனாலும் எப்படியும் வாதிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு தீர்ப்பு வழங்கித்தான் ஆக வேண்டும். இந்த தீர்ப்பே இன்றைக்கு இறை செய்தியாக இருப்பதாக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். நீங்க சொல்லுங்க, பக்தியா நம்பிக்கையா? நம்பிக்கை. நம்பிக்கைன்னு சொல்றவங்களாம் கை தூங்க. பக்தி தான் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. என்ன ஒன்று ரெண்டு அங்கே அங்கே கடைசியில் இந்த அங்கே பக்தி ஆகினல் அம்மா கை தூக்குறாங்க. பக்தி எப்படியாவது மகன் ஜெயிச்சிடக்கூடாது. இனிமே நீங்க கை தூக்கக்கூடாது. இங்க உட்கார்ந்துருக்கிற இந்த அம்மா தான் கை தூக்கணும். என் புருஷன் ஜெயிக்கணும்னா பக்தின்னு இந்த அம்மா தான் கை தூக்கணும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கேளுங்க, பக்தி நம்பிக்கை என்று இரண்டு பகுதிகள் இருக்கிறது. பக்தி கண்டிப்பாக வேணும். பக்தி கண்டிப்பாக வேண்டும். ஏன் அந்த பக்தி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பக்தி என்பது நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம கடவுள் மேலே வைக்கிற பற்று, அந்த பற்றுக்கு இன்னும் ஆழமாக சொல்ல போனோம்னா கடவுள் மேலே வைக்கிற அன்பு, அடிப்படை அன்பாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த பக்தி சும்மாவும் வந்துடாது. இந்த பக்தி சும்மாவும் வந்துடாது. இந்த பக்தி ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகணும்னு சொன்னால் ஒரு காரியம் நடக்கணும். அதை நம்ம வாசிப்போம். ஏன்னா நான் பைபிளில் இருந்து தான் எல்லா காரியங்களையும் எடுத்து சொல்ல இருக்கிறேன். ஆகவே லூக்கா நற்செய்தியில் 2வது அதிகாரம், லூக்கா நற்செய்தியில் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிமா. வாசி. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர். நல்லா கவனிங்க, சிமியோன் என்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர். இறைப்பற்று கொண்டவர். அவரு நேர்மையானவர் சொன்னா நீதிமான். அவர் எப்படிப்பட்டவர்? நீதிமான், இறை பற்று கொண்டவர், இறைவன் மீது பற்று கொண்டவர், பக்தி கொண்டவர், அன்புள்ளவர். இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு, மக்களுக்கு கடவுள் வாக்களித்திருந்த அந்த ஆறுதலை எதிர்நோக்கி காத்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். அடிப்படை என்னது? தூய ஆவியானவரை அவர் பெற்றிருந்தார். தூய ஆவியானவரை அவர் பெற்றிருந்ததனால் தான் அவர் நீதிமானாக திகழ்ந்தார், இறை பற்றுள்ளவராக திகழ்ந்தார். அப்ப இறை பற்று வருவதற்கு அடிப்படை மூல காரணம் என்னன்னு சொன்னா, சின்ன வயசுலேயே நம்ம பெற்றோர்கள் நமக்கு போதிக்கிறார்கள் இல்லையா, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இல்லையா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பு நம்மிடத்துல நிறைய பேர்ட்ட இல்லை. நாம நம்முடைய குழந்தைகளிடத்துல கடவுளை பற்றி உள்ள காரியத்தை அதிகமாக எடுத்துரைப்பது இல்லை. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இங்க எத்தனை பேரு சின்ன குழந்தையா இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு இறை பற்றை ஊட்டுகிறீர்கள், இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறீர்கள், இறைவனுடைய காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அவர்களை திருப்பலிக்கோ வழிபாடுகளுக்கோ இல்லை இந்த ஜெப கூட்டங்களுக்கோ எத்தனை பேர் அழைத்து வருகிறீர்கள்? ஒரு சின்ன வயசுலேயே அஸ்திவாரம் போடணும். எனக்கெல்லாம் சின்ன வயசுலேயே அஸ்திவாரம் போட்டாங்க. என் தாய் தகப்பன் இல்லை,
இந்த நம்ம காம்பவுண்டுக்கு அடுத்தாப்புல அசுந்தா கான்வென்ட்னு இருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது, நான் 3ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அங்கே புஷ்பம் சிஸ்டர், அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க, என்னை மகனே மகனேன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க தான் எனக்கு மறை கல்வி எடுத்தார்கள், கேட்டிசம் எடுத்தார்கள். மூன்றாம் வகுப்பிலே அவர்கள் தான் விதைத்தார்கள். அந்த 3வது வகுப்பு நான் படிக்கின்ற பொழுது அவர்களுடைய வழிகாட்டுதலிலே தான் எனக்குள்ளே ஆன்மீகம் வந்தது. கடவுளை பற்றி அவர்கள் அதிகமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதெல்லாம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஏறிற்று. அந்த சின்ன வயசுல இருந்து சின்ன ஒரு பாவத்தை செய்வதற்கு கூட பயமா இருக்கும். நான் நினைக்கிறேன் அவர்களுடைய மறை கல்வியிலேயே என்னை பரிசுத்த ஆவியானவர் தொட்டுவிட்டார் என்று நான் நம்புகிறேன். அந்த மறை கல்வியிலேயே என்னை பரிசுத்த ஆவியானவர் தொட்டுவிட்டார். நான் அதற்கு பிறகு வளர்ந்து வாலிபனாகி இந்த உலகத்திற்குள்ளே மூழ்கி போய்விட்டேன், பாவங்களுக்குள்ளே மூழ்கி போய்விட்டேன், குற்றங்களுக்குள்ளே மூழ்கி போய்விட்டேன். ஆனாலும் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது, கடவுளை குறித்துள்ள ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. 39 வயது வரை திருமணம் ஆன பிறகும் கூட நான் மனமாற்றம் அடையவில்லை. 39வது வயதிலே எனக்குள்ளே என் வாழ்க்கையை குறித்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டதனால் சின்ன கோயிலில் 3 நாள் நடந்த அந்த தியானத்தில் போய் கலந்துக்கிட்டேன். ஃபாதர் இக்னேசியஸ் தான் அதை நடத்தினார், சென்னையில் உள்ள ஃபாதர் இக்னேசியஸ். முதல் நாள் நான் உள்ளே போய் இருக்கும்போதே என்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிட்டார். காரணம், சின்ன வயசுலேயே அவர் என்னை தொட்டிருக்கிறாரு, என்னை ஆலிங்கனம் பண்ணியிருக்கிறாரு, என்னை அணைத்திருக்கிறார். இப்போ ஏற்ற வயதில் என்னை தேடி வந்துட்டான்னு சொல்லி 2வது நாள் 3வது நாள்லாம் எனக்கு அபிஷேகம். சில பேருக்கு அப்படி தான் கிடைக்கும். ஒரு தியானத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் கடைசி நாளில் தான் நிறைய பேருக்கு அபிஷேகம் கிடைக்கும். நான் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திலேயே என்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி விட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதற்கு பிறகுதான் எனக்கு இந்த கடவுள் மேலே உள்ள பற்று கூடுதலாகிவிட்டது, இறை பக்தி அதிகமாகிவிட்டது. என்ன சொன்னா, அஸ்திவாரம் பேசிக் என்னன்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் தொடாம கடவுள் மேல நாம அன்பு கூறவே முடியாது. அதை எங்க கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, ரோமையர் 5வது அதிகாரம், ரோமையர் 5வது அதிகாரம் 5வது வசனம். அது பாதியிலிருந்து வாசிங்க. நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்று சொன்னால் கடவுளுடைய அன்பு என்ன செய்யப்படுகிறது? ஊற்றப்படுகிறது. கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகின்ற பொழுதுதான் கடவுள் மீது பக்தி என்ற ஒரு காரியம் நமக்குள்ளே ஊற்றெடுக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆன்மீக வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானவர். ஆகதான் அதனாலதான் இந்த இப்படி இறைவார்த்தை போதிக்கப்படுகின்ற இடங்கள்ல வந்து ஜனங்கள் உட்காரணும். ஏன்னா இறைவார்த்தைக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு வருகிறார். திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 44வது வசனத்துல பேதுருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைவர் மீதும் தூய ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா தான் இறை பற்றே உண்மையா வரும். இன்னைக்கு நாம பார்க்கிற இறை பற்றெல்லாம் சும்மா போலிங்க, ஒண்ணும் கிடையாது. நான் நிறைய எடுத்து சொல்ல முடியும், டைம் ஆயிரும். அதனால தான் நான் எழுதி வச்ச மாதிரி பேசுறதுக்கு என்ன ஆண்டவர் அனுமதிக்காம ஒரு ஸ்டைல்ல பேசிட்டு இருக்கிறாரு. நான் இதுக்குள்ள இருந்து மட்டும் பேசல. இன்னைக்கு பக்திகள் எல்லாம் சும்மா டூப்ளிகேட்டு. நீங்க சிமியோனை பத்தி பார்த்தோம், லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் சிமியோனை பத்தி பார்த்தோம். அவர் நேர்மையாளர், இறை பற்றுடையவர், பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு ப்ளூ கலர் சேலை போட்டு கட்டிக்கிட்டு போறவங்க எத்தனை பேரு நீதிமான் நேர்மையாளர்கள் சொல்ல முடியுமா? இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போறாங்களே எத்தனை பேர் நீதிமான் நேர்மையாளர்? திரும்பும் போது தண்ணி அடிச்சுட்டு வராங்க.
இங்கிருந்து போகும்போது ப்ளூ ட்ரெஸ், அங்க போய் கலத்தி வச்சுட்டு திரும்பும் போது வர்ற வழியிலேயே ஃபுல்லா தண்ணி தான். இதான் பக்தி. கோயில் நிறைய கூட்டம் கூடுதுன்னா பக்தியில கூட்டம் கூடுறாங்கன்னு நினைக்காதீங்க. வேடிக்கை பார்க்குற கோஷ்டி தான் ரொம்ப. சாதாரணமா நடக்கிற ஞாயிறு திருப்பலிக்கு கோயிலுக்கு போகாதவங்க திருநாளைக்கு கூட்டம் கூட்டமா போவாங்க. அன்பிற்குரியவர்களே, பக்தி ஆவியானவரால் தொடப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு அதிலிருந்து உருவாகி கடவுள் மீது எனக்கு அன்பு வேண்டும். இன்றைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் கூட என் உள்ளத்தில், ஆண்டவரே உங்களை விட்டு என்னால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் பிரிய முடியாது. ஏன்? அவர் மேலே உள்ள பக்தி, பற்று, அன்பு அது உள்ளே இருக்கணும். அது அவங்க தான் பக்திமான். ஆனால் கண்டிப்பாக இறை பக்தி கண்டிப்பாக தேவை. இறை பக்தி இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்காதுங்கிறத பாருங்க. யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 31வது வசனம் சொல்லுகிறது, பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை, இறை பற்றுடையவராய் கடவுளுடைய திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்க்க மாட்டார். நீங்க இறை பற்றுள்ளவர்களாக, இறைவன் மீது அன்புள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே ஆண்டவர் உங்களுடைய மன்றாட்டிற்கு செவி சாய்ப்பார். உண்மை பக்தி. இன்னொரு காரியம், ஒன்று தீமோத்தேயு, சரி நான் வசனத்தை மட்டும் சொல்றேன். உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும், ஆனால் இறை பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். அது இம்மையிலும், அதாவது இந்த வாழ்க்கையிலும் மறுமையிலும் நிலை வாழ்விலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்ற வாக்குறுதியை கொண்டுள்ளது. எது? இறைப்பற்று. இறைப்பற்று கண்டிப்பாக நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 பேதுரு 2:9 சொல்லப்படுது, இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்குள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப இறைப்பற்று இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா சோதனைகளையும் ஆண்டவர் தாண்ட செய்து விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பெரும்பாலும் இறைப்பற்றை விட நம்பிக்கைங்கிற காரியம் நமக்குள்ள மேலோங்கி இருக்கும். ஏன்னா நிறைய நம்ம வேத வார்த்தைகளை வைத்து நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். இறைப்பற்று பேசிக், அது தேவை, கண்டிப்பாக அது தேவை. அப்ப நம்பிக்கை தேவை இல்லையா? நம்பிக்கை தேவை இல்லையா? கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. என்ன சொன்னா எபிரேயர்ல பவுலடியார் சொல்றாரு, 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றாரு, வாசிமா, நம்பிக்கையினால் அன்றி எந்த ஒரு மனிதனும் கடவுளுக்கு உகந்தவனாக இருக்க இயலாது. நம்பிக்கை இல்லாம கடவுளுக்கு உகந்தவனாக இருக்க என்ன செய்ய முடியாது? இயலாது. கடவுளை நெருங்கி செல்கின்றவர்கள், அதாவது பக்தியில நெருங்கி போறவங்க, அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தகுந்த கைமாறை கொடுக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். வெறும் பக்தியா இருந்தா போதது, அது பலன் அளிக்காது. பக்தியும் வேணும், பக்தியோடு சேர்ந்த இறை நம்பிக்கையும் வேண்டும். ரோமையர் 5:1. நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நாம், பாருங்க என்ன சொல்லுது, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். நம்பிக்கையினால் தான் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். வெறும் பக்தி முயற்சிகளால் அல்ல, நம்பிக்கையினால் தான் நாம், இயேசு மேல வைக்கிற நம்பிக்கையினால் தான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவனாக முடியும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அப்போ எப்படி தீர்ப்பு சொல்ல? எப்படி தீர்ப்பு சொல்ல? நீங்க சொல்லுங்க. பக்தியில் நிலைத்திருப்பதற்கு நம்பிக்கை தேவை. புனிதர்கள் அனைவரும் இறை பற்றுள்ளவர்கள்தான். ஆனால் அவர்கள் நம்பிக்கையிலே உறுதியாக இருந்ததனால் தான் அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள். இறை பற்று தேவை, நம்பிக்கை தேவை. இரண்டும் இணைந்திருந்தால்தான் நீங்களும் நானும் புனிதராக முடியும். ஆகவே நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக ஒன்றை செய்கிறேன். 2 பேரும் எந்திரிச்சு அங்கே போய் அவங்களுக்கு கை கொடுத்து, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இல்லை, போய் சொல்லுங்க. போங்க போங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. சொல்லு. என்னால் இப்படி தான் தீர்ப்பு கொடுக்க முடியுமா? நான் கொடுத்த தீர்ப்பு தப்பா? அப்போ நம்ம வளர்ச்சிக்கு எல்லாமே கரெக்டாக என்ன செய்யணும்? கரெக்டாக இருக்கணும். இதுவா அதுவா அப்படிங்கிறது இல்லை. ஒன்றிலே சாய்ந்து கொள்ளக்கூடாது, ஒன்றை கைவிட்டு விடக்கூடாது. இறை பற்றும் நமக்கு தேவை. இறை பற்றிலே ஊன்றி நம்பிக்கையோடு வளர்வதும் நமக்கு தேவை. ஆகவே 2 பேரும் கை கொடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம சாப்பிட்டுடலாம். பிரச்சனை முடிஞ்சுதா? என்ன சண்டை போட்டு கிடந்தாங்க? சண்டை போட்டவங்களை நம்ம என்னச்சோம்? சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எழுந்து நின்று நம்ம கேட்ட காரியங்களை வச்சு இந்த மக்களுக்காக ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, அனைத்தையும் கற்றுத்தருகிற ஆவியானவரே, இந்த நேரத்திலே ஐயா எங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு தேவையானது இறை பற்றும் நம்பிக்கையும், அது முக்கியமானது என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டினீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலிருந்து அப்பா நாங்கள் ஆண்டவரே தனி பக்தியிலே மட்டும் நாங்கள் வாழாமல் நாங்கள் இறை பற்றிலையும் நம்பிக்கையிலும் கலந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவர் மீதும் நிழலாடுவீராகப்பா. உம்முடைய அருளினாலே நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே செபிக்கிறோம். பெற்றுக்கொண்டு விட்டேன். வாழ்கின்ற நல்ல தகப்பனே, ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடவுளோடு இணைந்து இருப்பது உங்களுடைய பலன் என்று உங்களுடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு இணைந்து எங்களை நீர் மகிழச் செய்து இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வின் வழியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மகிழ பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனை உடைய இறை வார்த்தை வழியாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இருக்கிறீர். இறை பற்றும் நம்பிக்கையும், அது இரண்டும் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று இந்த நாளில் நீர் பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த நிகழ்வின் வழியாக நீர் கொடுக்கிற எல்லா அபிஷேகமும் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த திருவிழாவின் மூலியமாக நீ வெளிப்படுகிற உம்முடைய அன்பும், உம்முடைய அபிஷேகமும், உம்முடைய ஆசீர்வாதமும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வாழ்கின்ற எங்கள் நல்ல தந்தையே. அருமையானவர்களே, நாம் நிறைவு செய்து விட்டோம். இன்றைக்கு நிறைய பேர் கூடி வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் இதே போல் இறை வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் கூடி வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். சொன்னால் இங்கே வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சாட்சி சொல்கிறாங்க. அவங்க உடல் நலமற்று வந்திருந்தால் அவர்கள் குணப்படுகிறார்கள்.
நல்லா கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம நடத்துகிற அந்த ஜெபத்துக்கு பேர் குணமளிக்கும் நற்செய்தி கூட்டம். இறைவார்த்தையை கேட்கிற நிறைய பேர் உடல் நலம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே திரளாக வாருங்கள், உடல் நலனை பெற்றுக்கொள்ளுங்கள், மனநலனை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆன்ம நலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்போடு வரும்படியாக அழைக்கிறேன்.